இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சம்மர்ஸ்லாம் பேப்பரியோட மெயின் ஈவெண்ட்ல சிஎம் பங்கும் கந்தரும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக ரெசில் பண்ணாங்க. 2014 வருஷத்துக்கு அப்புறம் சிஎம் பங் ரெசில் பண்ற முதல் டைட்டில் மேட்ச் இதுதான். கந்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேருக்கு ஏத்த மாதிரி ரிங் ஜெனரலா தான் ரிங்குக்குள்ள வந்தாரு. கந்தரை பொறுத்த வரைக்கும் அவரு WWE இருந்த மொத்த டைம்ல 80% டைம் ஏதாவது ஒரு டைட்டிலோட சாம்பியனாவே இருந்திருக்காரு. இந்த மேட்ச்ல கந்தர் தான் ரொம்பவே டாமினேட் பண்ணாரு. நிறைய தடவை சிஎம் பங்கோட செஸ்ட்ல சாப்ஸ் எல்லாம் போடுவாரு. ஒரு சில தருணங்கள்ல பங்க பார்க்க பரிதாபமாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கந்தர் கொடூரமான சப்மிஷன் மூல ஒன்னான சாப் சூட்டரை சிஎம் பங்குக்கு போட்டு சிஎம் பங்கோட காலையும் பதம் பார்த்து விட்டுருவாரு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்பிளாஷும் போடுவாரு. அப்புறம் சிஎம் பங்க் கந்தருக்கு ஜிடிஎஸ் போட தூக்குனப்போ கந்தர் அதுல இருந்து தப்பிச்சு சிஎம் பங்குக்கு பவர் பாம் போட்டுருவாரு. அப்புறமா தான் மேட்சோட அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. சிஎம் பங்க் கந்தரை வெளியில இருந்து அனௌன்ஸ் டேபிள் மேல ஃபேஸ் படுற மாதிரி தள்ளி விடுவாரு. இதுல கந்தரோட தலையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஆக்சுவலி எப்படி கந்தர் இதை பண்ணார் அப்படின்னா, அந்த அனௌன்ஸ் டேபிளுக்கு கீழே போய் வசமா ஒளிஞ்சுக்கிட்டு சின்னதா ஒரு பிளேட் எடுத்து அவரோட நெத்தியில வெட்டி ரத்தம் வர வச்சிருப்பாரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நீங்களும் ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்புறமா இந்த மேட்ச் மொத்தமும் சிஎம் பங்க் கையில வந்துடுச்சு. சூப்பரான ஒரு மாச்சோ மேன் ட்ரிபியூட் எல்போ, அப்புறம் 2 ஜிடிஎஸ்னு பினிஷர்ஸை தொடர்ந்து போட்ட சிஎம் பங்க் அவரோட 6வது வேர்ல்டு டைட்டிலையும் வின் பண்ணாரு. சிஎம் பங்குக்கு இந்த டைட்டில் ரொம்பவே எமோஷனலான ஒரு டைட்டில் வின் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்கிரீன்ல எமோஷன் ஆனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. டைட்டிலை வின் பண்ணின சிஎம் பங்க் சந்தோஷமா அதை தூக்கி பிடிக்கும்போ பேன் இட் டவுன்னு பெருசா ஒரு என்ட்ரன்ஸ் மியூசிக் சத்தம் கேட்கும். 2 கையிலையும் கிரச்சஸோட செத் ராலின்ஸ் வந்தாரு. பக்கத்துல பால் ஹேமனும் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை தூக்கி பிடிக்க செத் ராலின்ஸ் அப்படியே திரும்ப நடந்து போயிருவாரு. ஆரம்பத்தில் அதை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கால் சரியானதும் திரும்ப வந்து வா மேலதான் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ணுவேன்னு ஒரு வார்னிங்கை கொடுக்க வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா செத் ராலின்ஸ் போகல. 2 கிரச்சஸையும் கீழே போட்டுட்டு காலில இருந்து அந்த நீ பிரேஸை கலட்டி போட்டுட்டு ரிங்குக்குள்ள பிரீஃப் கேஸோட வேகமா ஓடி வந்தாரு செத் ராலின்ஸ். ஃபர்ஸ்ட் சிஎம் பங்க் அதை தடுத்து ஜிடிஎஸ் போடலாம்னு தான் பாப்பாரு. ஆனா செத் ராலின்ஸ் அதுல இருந்து தப்பிச்சு பிரீஃப் கேஸை வச்சு சிஎம் பங்க சார மாதிரி அடிச்சு போட்டுட்டு ஒரு கொடூரமான ஸ்டாம்பையும் போட்டு வேர்ல்டு டைட்டிலை வின் பண்ணிட்டாரு செத் ராலின்ஸ். ஒரே நைட்ல சிஎம் பங்கும் செத் ராலின்ஸும் WWE வேர்ல்டு சாம்பியன்ஸா இருந்தாங்க. அப்புறம் பிரான்சன் பிரீடும் பிரான் பிரேக்கரும் ரிங்குக்கு வரவே செத் ராலின்ஸ் அவரோட டீமோட சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. சிஎம் பங்க் 10 வருஷம் வெயிட் பண்ணி வின் பண்ணுன அவரோட வேர்ல்டு டைட்டில வெறும் 5 நிமிஷத்துல இன்னைக்கு இழந்திருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தொடர்ந்து WWE வீடியோக்களை பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.